ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம வெந்தயக்கீரை நம்ம மாடியில் விளைஞ்ச கீரையை நான் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெயில் டைம்ன்றதுனால கொஞ்சம் வதங்கலாக இருந்தது, அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும் கீரை. இப்போ இந்த மண்ணெல்லாம் வேர்லேருந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னாக்கா லீஃப் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வேரை மட்டும் கிள்ளிட்டு மீதி இருக்க கீரைகளை நம்ம நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. இது ஃபுல்லாகவே ரொம்ப சத்தான பொருள் தான். அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் இந்த கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சர்க்கரை, அது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் ஏன் சேர்த்துருக்கோன்னா கையில் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கோம். சர்க்கரை நம்ம ஏன் சேர்த்துருக்கோன்னா நம்ம வெந்தயக்கீரை போட்டு பிசைகிறோம். வெந்தயக்கீரையில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இந்த சர்க்கரை கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இது போடுறோம். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தியும் நம்ம ரொம்ப சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எப்பயுமே நம்ம சாதாரணமாக பிசைகிற சப்பாத்தி மாவு போல் தாங்க. ஒன்றுமே வித்தியாசமாக நான் எதுவுமே செய்யலை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் மேலே கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் போட்டு மேலே மட்டும் நல்லா தடவி விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும்ங்க. 1/2 மணி நேரம் பொறுத்து நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக ஊறி வரும்போது ரொம்ப இன்னும் சாஃப்டாக வரும் சப்பாத்தி நம்மளுக்கு. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி மாவு. இப்போ இதில் நம்ம சப்பாத்தி தேய்க்கலாம். கொஞ்சம் உருண்டையாக எடுத்துக்கிட்டு நம்ம எப்பயும் வழக்கமாக தேய்க்கிற மாதிரி தாங்க சப்பாத்தி, வேறு ஒன்றும் வித்தியாசமாக நான் எதுவும் செய்யலை. இப்போது கொஞ்சம் சப்பாத்தி மாவு போட்டுக்கிட்டு அது மேலே வச்சு தேய்க்கலாம். எண்ணெய் வச்சு தேய்க்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு போட்டு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். நான் எப்படி தேய்க்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது இந்த சப்பாத்தின்னு கிடையாது. சாதாரணமாக நீங்கள் எந்த சப்பாத்தி செஞ்சாலும் இந்த மாதிரி நீங்கள் உருட்டி தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மதியானம் சாப்பிடும்போது கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா போட்டு தேய்ச்சதுக்கப்புறமா இது ரொம்ப மெல்லிசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் தேய்ச்சிட்டு நம்ம இதை மடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சப்பாத்தி மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் சப்பாத்தி மாவு தேய்ச்சி நல்லா தடவி விட்டுட்டு இன்னொரு மடிப்பு மடித்து இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம அது ஒன்றுமே பண்ண வேண்டாம். இது நம்ம எந்த அளவுக்கு சன்னமாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி நீங்கள் சப்பாத்தி போடலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நீங்கள் சப்பாத்தியே நல்லா உப்பி வரும். ஆறிச்சினாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம தேய்ச்சிட்டு நம்ம போடும்போது ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த சப்பாத்தி ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம இப்போ இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம். போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி வச்சு எடுங்க. நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். எண்ணெய் வேணாம்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். நல்லா தான் இருக்கும். அப்பயும் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான சப்பாத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே தக்காளி ஊறுகாய் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் இதுக்கு தொட்டுக்க போகிறேன். இந்த 2 காம்பினேஷனும் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி ஊறுகாய்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி. நல்லா ஆறிடுச்சு, ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான சப்பாத்தி கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.